வணக்கம் நேர்களே, வெல்கம் டு நீங்க சொல்லுங்க சீசன் 7. இன்னும் ஒரு புத்தம் புதிய சீசன்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த சீசன்ல பல இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்புகளை பத்தி பேச போறோம். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு புதிய முயற்சி வந்துட்டு நம்ம இந்த சீசன்ல பண்ணியிருக்கோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்க சொல்லுங்க அப்படின்றது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த வகையில இந்த சீசன்லயும் லிட்டில் இந்தியாவுக்கு போய் உங்களுடைய கருத்துக்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டுடியோவுக்கு பல எக்ஸ்பர்ட்ஸை இன்வைட் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு. உங்க எல்லாராலையுமே, குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இன்னி தேதிக்கு எல்லாராலையுமே ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு தலைப்பு. அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்போம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுவும் புத்தம் புதிய பெற்றோருக்கு, பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இது ரொம்பவே உபயோகமா இருக்கும் அப்படின்ட்டு நம்புறேன். எதுக்கு இவ்வளோ சஸ்பென்ஸ்? தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். அதாவது ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சில சென்டர்ஸில் வந்துட்டு இன்ஃபென்ட் கேரும் இருக்குது. பட் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ப்ரீ நர்சரி, நர்சரி 1, நர்சரி 2, கிண்டர் கார்டன் 1, கிண்டர் கார்டன் 2, இதுதான் வந்துட்டு வேரியஸ் லெவல்ஸ். ஒரு சைல்ட் கேரோ இல்லை கிண்டர் கார்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேரியஸ் லெவல்ஸ் இதுதான். அந்த வகையில் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பெற்றோர்கள் வந்துட்டு தே டூ ரியலைஸ் தட் இது வந்து ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் பிள்ளைங்களுக்கு. பட் வந்துட்டு ஹோம் ஸ்கூலிங், அதாவது வீட்லேயே வந்துட்டு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாமே, K1 K2 தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க ப்ரைமரிக்கு போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு K1லையோ இல்லை K2லையோ அந்த பிள்ளைய வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சில பெற்றோர்கள் வந்துட்டு K1லையோ இல்லை K2லையோ தான் அவங்க பிள்ளைய வந்துட்டு பாலர் பள்ளிக்கே அனுப்புவாங்க. ஏன்னா பிரைமரி 1 வந்து அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது, அதுதான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. இன்னும் சில பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா K2ல டேர்ம் 2லையோ டேர்ம் 3லையோ கூட்டிட்டு போய் தான் சேர்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஒரு முக்கியத்துவம், அதாவது அந்த நர்சரியிலேருந்து K1 வரைக்கும் என்ன மிஸ் பண்றாங்க அவங்க பிள்ளைங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்துட்டு ப்ரீ நர்சரியோ இல்லை நர்சரியிலையோ அந்த பிள்ளைய வந்துட்டு கொண்டுட்டு போய் சேர்க்குறாங்க. இருந்தும் கூட இன்னும் சில பெற்றோர்கள் இந்த ஒரு விஷயத்தோட, அதாவது ப்ரீ ஸ்கூலுடைய முக்கியத்துவத்தை உணராம இருக்காங்களோ அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் இருக்கதான் செஞ்சு. ஸோ இந்த சந்தேகத்தை தெளித்துக்க தான் நான் வந்துட்டு லிட்டில் இந்தியாவுக்கு போய் சில நேர்களை சந்திச்சு அவங்களுடைய கருத்துக்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த வகையில நம்ம சந்திச்ச முதல் நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நிகழ்ச்சியில் ஒரு அழகான குடும்பத்தை சந்திக்க போறோம். சந்திக்கலாமா? வணக்கம்மா, உங்க பேர் என்ன பண்றீங்க? ஷக்கிலா, நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். சார், உங்க பேர் என்ன பண்றீங்க? ஃபரூக், இன்ஜினியரா இருக்கேன். ஸோ உங்க பேர் என்ன? ரோஹிலா. நீங்க ஏன் பிராம்ல உட்காந்துருக்கீங்க? அந்த பாப்பா தானே பிராம்ல உட்காரணும். எந்த வகுப்புல படிக்கிறீங்க? P1. P1னா? நீங்க தான் சின்ன பொண்ணா? ஓகே. அவங்க பேர் என்ன? ஆஷிஃபா தஸ்னீம். ஓகே. ப்ரீ ஸ்கூல் போகிறாங்களா? எந்த வகுப்பு? நர்சரியா இல்லை? நர்சரி தான். ஸோ ஏன் வந்து இவங்களும் ப்ரீ ஸ்கூல் காமிச்சிருந்தீங்களா நீங்கள்? இவங்க போகலை. ஏன் அவங்கள மட்டும் அனுப்பலை, இவங்கள மட்டும் அனுப்புகிறீங்க? என்னென்னா ஃபஸ்ட்டு பேபிங்கிறதுனால எங்களுக்கு அவ்வளோவா தெரில என்னன்ட்டு. இப்போ வந்து இவங்க போகவும் வந்து அதாவது பிள்ளைங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுனா எப்படி, அதாவது நம்மளோடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பிள்ளைங்களோட இது பண்ணுறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் அப்படின்றாங்க. ப்ரைமரி, செகண்டரி, அந்த மாதிரி முதல் கட்டம் வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு முதல் புள்ளும்போது அதோட அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் வந்துட்டு உணரலை அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த ஏர்லி சைல்ட்ஹுட். ஸோ இப்போ வந்து இவங்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அதாவது அதே வயதில் இவங்களுக்கு என்ன அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஓவர் என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அட்வான்டேஜ்னா நிறையவே இருக்குது அவங்களுக்கு. பார்த்திங்கன்னா இப்போவே பார்த்திங்கன்னா ரொம்ப இங்கிலீஷில் நல்லா பேசுவாங்க, பார்த்திங்கன்னா ரைம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இல்லை பார்த்தீங்கன்னா. ஓகே சார், நீங்கள் சொல்லுங்களேன். இவங்க வந்து ஒரு தாயா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்காங்க. ஒரு தந்தையா நீங்கள் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸை வந்து உணர்றீங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கும்? இல்லை, இவங்க இப்போ பிரைமரி ப்ரீ ஸ்கூல் போகாதனால பிரைமரியில் இப்போ பிரைமரி 1ல் அவங்க என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்கங்கிறது இப்போ நமக்கு தெரியுது. அதனால இவங்க இப்போ அவங்க நண்பர்கள், தோழிகளை கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து சொல்லுவாங்களா? தோழிகள் கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய எழுத்துத்திறன், பேச்சுத்திறன், மற்ற மற்ற நண்பர்களுடைய சகிப்புத்தன்மை,
அவங்கெல்லாம் வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால இப்போ நாங்கள் இப்போ ப்ரீ நர்சரி அனுப்பிட்டு இருக்கோம். ஓகே, ரொம்ப நன்றி. அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை வச்சே நீங்கள் வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. ஆல்ரைட், நம்ம இப்போ சந்திச்ச அந்த தாயார் என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைங்க இருக்காங்க. அதில் முதல் பிள்ளை அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த டைமில், அந்த முதல் பிள்ளை பிறந்த டைமில் ப்ரீ ஸ்கூலோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு அவங்க உணரல அவங்க வளரும்போது. ஸோ அதனால எதுக்கு நம்ம வீட்லேயே சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு இருந்துட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2வது பிள்ளைய அவங்க வந்து ப்ரீ ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ ஷீ இஸ் ஏபிள் டு கம்பேர். அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நல்லாவே தெரியுது அப்படின்றாங்க. அந்த செகண்ட் சைல்டோட கெயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சைல்டோட லாஸ் அப்படின்றது வந்துட்டு உணர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த வகையில் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் எபிலிட்டி, யூனோ நம்ம வந்துட்டு போய் பேச தான் அந்த கம்யூனிகேஷன். ஏன்னா நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த யூனோ மெய்ட்ஸ் இருக்கிற வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பல சமயங்களில் வந்து ஹெல்பர்ஸ் டிவியை போட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த பிள்ளைங்க பேசுறது வந்துட்டு தே டேக் அ லாங் டைம் டு ஸ்டார்ட் கம்யூனிகேட்டிங். எல்லாரும் என்ன நினைப்பாங்க, பிள்ளைக்கு பிரச்சனை அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் த ஸ்கோப் டு கம்யூனிகேட், தே டோன்ட் ஹேவ் த எக்ஸ்போஜர். ஸோ அந்த வகையில் இவங்களோட 2வது மகளுக்கு அந்த எக்ஸ்போஜர் இருந்ததுனால லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்துட்டு நிறையா என்ஹான்ஸ் ஆயிடுச்சு. ஸோ முதல் பிள்ளை வந்துட்டு பிரைமரி ஸ்கூல் போகும்போது அவங்களால ஸ்கூல் என்வாயர்மெண்ட்டுக்கு அடாப்ட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் அப்படின்ட்டு வரும்போது அங்கேயும் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அப்படின்னாங்க. இந்த 2வது பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் பிரைமரி ஸ்கூலுக்கு போகலனாலும் த மதர் இஸ் ஏபிள் டு கேஜ், கண்டிப்பாக இவங்களுக்கு வந்துட்டு அந்த பிரச்சனை இருக்காது, எனக்கு இப்போவே கான்ஃபிடன்ஸ் இருக்கு. பிகாஸ் அவங்களால வந்துட்டு அந்த ஸ்கூல் என்வாயர்மெண்ட்க்கு அடாப்ட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஷீ இஸ் ஏபிள் டு கம்யூனிகேட் ஃப்ளூயன்ட்லி. ஸோ அந்த பிரச்சனை என்னுடைய 2வது மகளுக்கு இருக்காது அப்படின்ட்டு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் உங்களுடைய வியூஸ் நம்ம கேட்டோம். ஆனால் இதை வேலிடேட் பண்ண நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இதை பற்றி மேலும் சில விஷயங்கள், அதாவது ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் அங்கே என்னதான் சொல்லி தராங்க, அதோட முக்கியத்துவம் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்கள சந்திக்கலாமா? வாங்க. வணக்கம் திருமதி சுலோச்சனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். வணக்கம். வணக்கம். ஸோ நீங்கள் வந்து சாரதா கிண்டர் கார்டனில் எந்த ஆண்டு சொல்லி தரீங்க? நான் வந்து இப்போ தச்சமே வந்து பாலர் 2க்கு ஆசிரியராக இருக்கிறேன். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கா? பாலர் 2 கிண்டர் கார்டன் 2, ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கா? இந்த துறையில் வந்து நான் பல வருடங்கள் இருக்கிறதால அது ஒரு சேலஞ்சிங்காக எனக்கு தோணலை. அதே சமயத்தில் நம்ம ஆசிரியர்களுக்கும் அதுக்கு மேம்படுத்துறதுக்கு நிறைய திறன்கள் கொடுத்துருக்காங்க, பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ சேலஞ்சிங்னு சொல்ல முடியாது, ஆனால் அது வந்து அது நம்மளுக்கு வந்து ஆசைப்பட்டு நம்ம விருப்பப்பட்டு செய்யற ஒரு தொழில். ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டைமில் வந்துட்டு இந்த பாலர் பள்ளி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்துட்டு இதோட முக்கியத்துவம் வந்து இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. பட் ஆக்சுவலி ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ், என்ன அதோட முக்கியத்துவம் என்ன? சரி, இப்போ எங்க பள்ளியில வந்து 4 வயசு பிள்ளைங்க தான் வருவாங்க, மழலை வகுப்பு. அப்புறம் பாலர் 1, பாலர் 2. சில பள்ளிகள்ல வந்து 3 வயது 2 வயது பாலர் பள்ளி கூட இருக்கு. அதாவது ப்ரீ நர்சரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிலை கூட இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரையில வந்து 4 வயசுல பிள்ளைங்க வரும்பொழுது அவங்களுக்கு வந்து சில திறன்கள் என்பது ஒரு பிள்ளைக்கு வந்து ஸ்கில்ஸ். அதாவது திறன் வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து எவ்வளவு குறைவான வயசுல நம்ம அதை கற்றுக் கொடுக்குறோமோ அது அவங்க லைஃப் லாங் லேர்னிங்கா லைக் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கில்ஸ் இல்லைங்களா? இப்போ டாய்லெட் ட்ரைனிங் அந்த மாதிரி விஷயம், அந்த மாதிரி. ஸோ அப்போ அவங்க 4 வயசுல நம்மகிட்ட வரும்பொழுது திறன்கள்னு சொன்னா ஒரு சட்டையை அவங்க சொந்தமாகவே போட்டுக்கிறது, ஒரு பட்டன் போடுறது, பென்சிலை எடுத்து சும்மா எழுதாம இருந்தா கூட அதை எப்படி பிடிக்கிறது, அதுக்குன்னு சரியான முறைகள், இதெல்லாம் ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து நம்ம கற்பிக்கும் பொழுது, கற்பிக்கிறது மட்டும் இல்லாம அதுல ஈடுபடுத்தும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு வந்து அது லைஃப் லாங் லேர்னிங்கா போயிருது. அப்போ அவங்க 5 வயசுக்கு போகும்பொழுது அதே ஸ்கில்ஸை எப்படி என்ஹான்ஸ் பண்றது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். இப்போ நீங்க சொல்றீங்க மற்ற பள்ளிகள்ல வந்துட்டு 1.5 வயசு 2 வயசுல இருந்து கூட வராங்க, இங்க 4 வயசுல இருந்து வராங்கன்னு. அந்த 4 வயசுல வரும்போது சில விஷயங்கள் ஏற்கனவே சில மைல்ஸ்டோன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிருக்கணும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா?
ஒரு 4 வயசு பிள்ளை நம்மகிட்ட வரும்பொழுது நம்ம வந்து எந்த ஒரு குழந்தையும் ஒரு பயிற்சி செய்தோ இல்ல அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சோ நம்ம எடுக்கிறது இல்லை. அதாவது இடையில வரும்பொழுது தான் பாலர் 2ல வரும்பொழுது தான் நம்ம அந்த டெஸ்ட் செய்யறோம். அது அந்த டெஸ்ட் செய்யறது கூட வந்து ஆசிரியருக்கு சுலபமா இருக்கிறதுக்கு டெஸ்ட் செய்யறது இல்லை. ஆனா அந்த குழந்தைகளுக்கு எப்படி வகைப்படுத்தலாம், அந்த குழந்தைகளை என்ன இன்னும் செய்யலாம் அந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு நம்ம டீச்சர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த டெஸ்ட் செய்யறோம். அப்ப அந்த பிள்ளைங்களுக்கும் வந்து ஒரு தன்னம்பிக்கை வரும். நம்ம அதிகமா கத்து கொடுத்தா, அப்போ எல்லா பிள்ளைங்க மாதிரி கத்து கொடுத்தா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எங்களுக்கு தெரியலையே, ஏன்னா அவங்க அந்த 2 வருட காலத்தை இழந்துடுறாங்க. அப்போ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த டெஸ்ட் செய்யறோம். ஆனா 4 வயசுக்கு அந்த டெஸ்ட் அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து எதுவுமே தெரியாம நம்மகிட்ட வந்தாலும் அவங்க எங்களை விட்டு போகும்பொழுது 3 ஆண்டு காலம் பிறகு அவங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் போற அளவுக்கு நம்ம அவங்க தயார் செய்யறோம். ஸோ இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா பாலர் 2ல வரும்போது டெஸ்ட் வைக்கிறேன்றீங்க. ஸோ யூ மீன் டு சே தட் தேர் ஆர் பேரண்ட்ஸ் who bring their child in kindergarten 2 அப்போதான் கூட்டிட்டு வராங்களா? ஆமா, கண்டிப்பா எங்கள்கிட்ட இருக்கு பிள்ளைங்க வந்து, அதாவது தவணை 3 டேர்ம் 3ல அந்த பிள்ளைங்க வந்து பிரைமரி 1க்கு போகணும் அந்த அந்த ஒரு கால கட்டாயத்துல அவங்க இருக்கிறதால சரி இந்த ஒரு 2 மாசமாவது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு எக்ஸ்போஜர் கொடுப்போம், என்வாயரன்மெண்ட் கொடுப்போம், வளர்ப்பள்ளி என்வாயரன்மெண்ட். ஸோ அவங்க தொடக்க நிலைக்கு போனா அவங்களுக்கு பயம் இருக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் பெற்றோர் நம்மள்கிட்ட வருவாங்க. அப்ப நம்ம வந்து டெஸ்ட் கண்டிப்பா செய்வோம். இந்த டெஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஆசிரியருக்கு சுலபமாக்குறதுக்கு இல்ல, அந்த பிள்ளைக்கு சுலபமாக்குறதுக்கு என்ன நம்ம இன்னும் மேற்கொண்டு செய்யணும். இட்ஸ் a crash course. 2 மாசத்துல நம்ம ஒரு பிள்ளையை தயார் செய்யணும், எடுக்கணும் அந்த பிள்ளைய. அந்த பிள்ளைய புறக்கணிக்க முடியாது. அதே நேரத்துல எப்படி அந்த பிள்ளைய ஒரு பள்ளி என்வாயரன்மெண்ட், அதாவது 2.5 வருஷம் படிச்ச பிள்ளைங்க கூட 2 மாச பிள்ளைய எப்படி நம்ம கொண்டுட்டு போய் இன்டிகிரேட் பண்ணலாம் அப்படின்னு செய்யறதுக்கு தான் அந்த டெஸ்ட். பட் அந்த குழந்தையோட அந்த பிள்ளையோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஏற்படுது? பிகாஸ் அந்த டைம்ல இப்போ டர்ன் 3ல வராங்க அப்படின்னும் போது கண்டிப்பா ஸ்ட்ரகிள் இருக்கும். எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அவங்களுக்கு? கண்டிப்பா பிள்ளைங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறப்போ நம்ம வந்து அடல்ட்ஸ் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் எந்த ஒரு என்வாயரன்மெண்ட்டும். ஆனா குழந்தைகள் வந்து ரொம்ப வெர்சடைல். அவங்க நல்லதையும் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு, தீய விஷயங்களும் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு. அதனால அந்த வயசுல வரும்பொழுது ஆசிரியர் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியது இருக்கு. அதாவது அதே நேரம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒன்றாக வேலை செய்யணும், ஏன் வேலை செய்யணும். அப்போ பெற்றோர்கிட்ட நம்ம சொல்லுவோம் இந்த இத்தனை மாத காலத்துல இந்த பிள்ளைங்க இதெல்லாம் படிச்சுட்டாங்க, ஸோ நாங்க வந்து அவங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுப்போம், நீங்க போய் வீட்டுல யூ ஹேவ் டு டூ யோர் பார்ட், நம்மளும் வந்து நம்ம பார்ட் செய்வோம். ஸோ கை கொடுத்து வேலை செய்யும்பொழுது இந்த குழந்தை எதை இழந்துச்சோ முக்கியமா திறன், அதாவது சொல்லுவாங்க பாலர் மழலை வகுப்புக்கு வரும்பொழுது 4 வயசுல வந்து பிள்ளைகள் வந்து எதையும் கேட்கும் திறனை நம்ம ஊக்குவிப்போம், லிசனிங் ஸ்கில்ஸ். அப்புறம் அவங்க பாலர் 1க்கு போகும்பொழுது அவங்களுக்கு கேட்கும் திறனோடு காணும் திறன், அதாவது லிசனிங் அண்ட் அப்சர்வேஷனல் ஸ்கில்ஸ் அதை கொண்டுட்டு போவோம். அப்புறம் அவங்க 3வது ஆண்டுக்கு போகும்பொழுது பாலர் 2க்கு அப்போ வந்து லிசனிங், அப்சர்வேஷனல் அண்ட் இன்வால்வ்மெண்ட் ஸ்கில்ஸ், அதாவது எப்படி அதை செயல்படுத்துறது அது அதை வந்து கொண்டுட்டு போவோம். ஸோ அந்த திறன் என்பது அவங்க கேட்கும் பொழுது ஒரு திறன், பார்க்கும் பொழுது ஒரு திறன், கேட்டு பார்த்து அதை செயல்படுத்தும் பொழுது ஒரு திறன், இந்த 3 திறனும் கொண்டதுதான் பாலர் 2. அப்போ அவங்க போகும்பொழுது பிரைமரி 1க்கு போகும்பொழுது தொடக்க நிலைக்கு அவங்க ஒரு தயாரான நிலை. அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து கேட்டு நம்ம கற்பிக்கும் பொழுதோடு அதை செயல்படுத்தும் பொழுது அது வந்து அவங்களுக்கு லைஃப் லாங் லேர்னிங்கா போயிருது. இட்ஸ் a ஸ்கில். உங்களாலையும் சரி என்னாலையும் சரி அதை எடுக்க முடியாது, அந்த ஸ்கில் அவங்ககிட்ட தான் இருக்கும். அது சரியா கொண்டுட்டு போறது தான் பாலர் பள்ளி. அதை சரியா நம்ம கொண்டுட்டு போறதுக்கு தான் அந்த 3 ஆண்டு சாலிடா எங்களுக்கு வேணும், முக்கியமா அந்த 3 ஆண்டு. அதுக்கு சில நேரத்துல தவிர்க்க முடியாத நிலையில சில நேரத்துல வெளியூர்ல இருந்து வரவங்க பெற்றோர் இருக்காங்க, அவங்க வந்து பாலர் பள்ளி கிடைக்காத நிலையில 3வது ஆண்டுக்கு போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை மாற்றம், இந்த மாதிரி சில தவிர்க்க முடியாத விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களும் வீட்டில் கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா என்ன வித்தியாசம்னா
வகுப்புல கற்றுக் கொடுக்கறது வந்து பிள்ளைங்களோட பிள்ளைங்களா படிக்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளை நல்லா செய்யறப்போ அந்த பிள்ளை வேற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வரப்போ அந்த அந்த பிள்ளைக்கு வந்து அது செய்யணும், அதை செயல்படுத்தணும்ன்ற ஒரு ஊக்குவிப்பு வரும். இட்ஸ் பியர் லேர்னிங். அது வந்து வீட்டுல கண்டிப்பா கொண்டுட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ நம்ம சந்திச்ச ஒன் ஆஃப் த நேயர் கூட பாத்தீங்கன்னா அந்த பெற்றோர்கள் வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் பிள்ளைய வந்து அனுப்பல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து வந்து 2வது பிள்ளைய வந்துட்டு அமிச்சாங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு தெரியுது என்ன வித்தியாசம்னு. ஆல்சோ சோஷியல் ஸ்கில்ஸ் பற்றி சொன்னாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பியர் லேர்னிங் ஒரு பக்கம் இருக்கும், சோஷியல் ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்துட்டு அது வந்து பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் கற்றுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அதை பற்றி அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. பட் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் இப்போ சிங்கப்பூர் ஸ்கூலிங் அப்படின்றது வந்துட்டு எவ்வளோ காம்படிட்டிவ் நம்மளுக்கு தெரியும், எஸ்பெஷலி ஃப்ரம் பிரைமரி 1. ஸோ அந்த விதத்தில் 4 வயதுலேருந்து பாலர் பள்ளிக்கு போகும் பிள்ளைங்க வந்துட்டு வாட் இஸ் த அட்வான்டேஜ் தே ஹேவ் ஓவர் தோஸ் ஹூ கம் ஒன்லி இன் K2? அதாவது இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு? சரி, 4 வயசுல வந்து பிள்ளைகள் வந்து இப்போ ஒரு சாதாரணமா ஒரு படி ஏறுது. எந்த பிள்ளைய சொன்னாலும் சில நேரத்துல அவங்களுக்கு எக்ஸ்போஜர் இருந்தா ஏறிடுவாங்க. நாங்க வந்து அதை அப்சர்வ் பண்ணுவோம். அவங்க அந்த பிள்ளை வந்து ஒரு காலு படியில வச்சு 2 காலையும் ஒரு படியில வச்சு ஏறுறாங்களா, இல்ல படிக்கு படி ஒரு கால். அது வந்து பை K1 டேர்ம் 4 அவங்களால அந்த மாதிரி செயல்படுத்த முடியணும், இந்த திறன் வரணும். 2வது விஷயம் பென்சில் எப்படி பிடிக்கிறாங்க. வேற வேற மாதிரி எல்லாம் வருவாங்க பிள்ளைங்க. அவங்க இப்படி பென்சிலை பிடிக்கும் பொழுது கூட அது தகுந்த வகையில பிடிக்க மாட்டாங்க. அதை கற்றுக் கொடுக்கறது கூட ஒரு திறன். வெளியே போய் விளையாடுவாங்க, பிளே கிரவுண்ட்ல விளையாடும் பொழுது சில பிள்ளைங்க பயப்படுவாங்க. அந்த படியில ஏறது கூட பயப்படுவாங்க, ஸ்லைட்ல இறங்குறது கூட பயப்படுவாங்க. ஸ்கில்ஸ் பத்தி நீங்க சொல்லும்போது சோஷியல் ஸ்கில்ஸ் அந்த படியெல்லாம். பட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தாய்மொழி வந்து சின்ன வயசுல இருந்து கத்துக்கிறது ஒரு விஷயம், மேத்ஸ் சின்ன வயசுல இருந்து கத்துக்கிறது, அதே மாதிரி லாங்குவேஜ் லைக் இங்கிலீஷ் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த நர்சரியில இருந்து ஆரம்பிக்கிற பிள்ளைங்க வந்துட்டு என்ன அட்வான்டேஜ் இருக்கு? சில பேர் K2ல தான் வந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ அவங்கள விட இவங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கா? கண்டிப்பா. ஏன்னா 4 வயசுலயே நம்மளுக்கு இன்டிகிரேஷன் லெசன் இருக்கு. இப்பெல்லாம் வந்து லெசன் வந்து வெறும் கணக்கு பாடம்னா கணக்கு மட்டும் இல்ல, நியூமரசினா நியூமரசி, லாங்குவேஜ்னா லாங்குவேஜ், அந்த மாதிரி இல்ல. லாங்குவேஜ்லயே நியூமரசியும் சேர்த்துக்கிறோம். என்வாயரன்மெண்டல் அவேர்னஸ், அதாவது வெளிப்புற இது விஷயங்கள், சயின்டிபிக் திங்ஸ், அதுல கூட வந்து லாங்குவேஜ் கணக்கு அதெல்லாம் சேர்த்துக்கிறோம். இது வந்து நம்ம வீட்டுல ஒரு பெற்றோரா கற்றுக் கொடுக்கும் பொழுது அவங்க வந்து நியூமரசி கற்றுக் கொடுக்கும் பொழுது, கணக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது கணக்கை மட்டும் தான் கற்றுக் கொடுப்பாங்க. அதுல வர லாங்குவேஜ் கவனிக்க அவங்களுக்கு அந்த திறன், அதாவது அவங்களுக்கு அந்த ட்ரெயின் இன் தட் லைன். ஸோ அந்த பிள்ளைங்க அதில் நல்லா செய்யாதப்போ நீ ஏன் நல்லா செய்யல, நீ ஏன் இப்படி செய்யற, இந்த மாதிரி செய்யணும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் 4 வயசு பிள்ளைகிட்ட வந்து ஒரு பிள்ளைங்கிட்ட வந்து பெற்றோர் வந்து 1லேருந்து 10 இருக்கும் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் பாலர் பள்ளியில் வந்து 1லேருந்து 5 தான் ஆரம்பிப்போம். அது ஏன்னா அந்த 1லேருந்து 5ல் கான்செப்ட்ஸை கற்றுக் கொடுப்போம். போது ஒரு சாதாரணமாக ஒரு பிள்ளை 1 2 3 4 5 என்றது கூட ஒரு கான்செப்ட், அது எப்படி என்றாங்க அப்படின்னு கற்றுக் கொடுப்போம். ஆனா வீட்டுல வந்து பிள்ளைகளுக்கு வந்து நிறைய எண்கள் பை K2 என் பிள்ளைக்கு தெரியும் 50 இருக்கும் கணக்கு என்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா 50 இருக்கும் என்றாங்க, அந்த கான்செப்ட் அப்ளை பண்ண முடியுதா, அதுதான் வெரி கிரிட்டிக்கல். அதுக்கு தான் எப்பவுமே நம்ம ஒரு சிறிய எண்ணிக்கையில கற்பிச்சுட்டு அப்புறம் வந்து பெரிய எண்களுக்கு போறோம். ஆனா அது வந்து பெற்றோருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க அந்த துறையில இருந்தா அவங்க they are very comfortable in their own zone of if they are in their education line. But இல்லாட்டி அவங்களுக்கு வந்து அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாததால் தான் பாலர் பள்ளியில தான் நம்ம அதை கற்பிக்க முடியும். அப்போ அவங்க தொடக்க நிலை 1க்கு போறப்போ, உதாரணத்துக்கு கணக்கு எடுத்துக்கிட்டா, கணக்கு வந்து முக்காசி நிறைய பிள்ளைங்களுக்கு அது கடினமா தெரியுது. அது எங்கே அந்த பிரச்சனை வருது? ஃபவுண்டேஷன் இயர்ஸ். அந்த ஃபவுண்டேஷன், இந்த பேசிக் ஃபவுண்டேஷன் கொடுக்குறோம் பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் கொடுக்கறதுக்கு தான் பாலர் பள்ளிக்கு பிள்ளைங்களை வர சொல்றோம். அது 4லேருந்து 6 வயசு இருக்கும். இட்ஸ் த ஃபவுண்டேஷன் இயர்ஸ். அப்போ அதுல வந்து நிறைய கை வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம பாடத்தை கற்றுக் கொடுக்குறோம். பிளே பேஸ்ட் லேர்னிங். அதுதான் இப்போ சிங்கப்பூர்ல நம்மளுடைய அரசாங்கத்தால் ஊக்குவிக்கப்பட்டது வந்து பிளே பேஸ்ட் லேர்னிங். அது வந்து ரொம்ப முக்கியம். பிளே பேஸ்ட் லேர்னிங்னா பிள்ளைகளுக்கு ஒரு சர்வசாதாரணமா 4 வயசு பிள்ளைங்களை வந்து அரை மணி நேரம் இல்ல 20 நிமிஷம் கூட உட்கார வைக்க முடியாது. ஆனா இந்த பிளே பேஸ்ட் லேர்னிங் மூலியமா நம்மளால செயல்படுத்த முடியும். ஏன்னா விளையாட்டு மூலியமா அதே நேரம் படிக்கிறாங்க. நீங்க என்ன செஞ்சீங்க, விளையாண்டுறீங்க அப்படின்னு தான் பெற்றோர் நினைக்கிறாங்க. ஆனா அதுல எவ்வளவு விஷயங்கள் அவங்க படிக்கிறாங்கன்னு
அவங்களுக்கு தான் தெரியும். எங்கள் ஆசிரியராக இருக்க நம்மளுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஓகே, நீங்க வந்துட்டு பல வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கீங்க. அதாவது உங்க பள்ளிக்கூடத்துல வந்துட்டு மேத்ஸ் கான்செப்ட்ஸ் எப்படி சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க. பிகாஸ் மேத்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு வயசுக்கு மேல எனக்கே பார்த்தீங்கன்னா கூட ஐ ஹேட் தட் சப்ஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எதனால பீப்புள் ஸ்டார்ட் டு ஹேட், எதனால பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காம போகுது அப்படின்னு போது அந்த கான்செப்ட் எப்படி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்றது தான் முக்கியம். அதுவும் ஹவ் ஏர்லி யூ ஸ்டார்ட் அப்படின்றது முக்கியம். ஸோ அதை ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம பிள்ளைங்களோட பல ஸ்கில்ஸ், அவங்களுடைய மோட்டர் ஸ்கில்ஸ், கிராஸ் மோட்டர் ஸ்கில்ஸ், ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ், அந்த பென்சிலை பிடிக்கும் விதம், அப்புறம் அந்த படி மேலே ஏறுறது, இதெல்லாம் கூட வந்துட்டு தோஸ் ஸ்கில்ஸ் ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ரொம்ப அண்ட் அதையும் எப்படி என்ஹான்ஸ் பண்ண உதவுறீங்க, என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மேலும் பல விஷயங்கள், அதாவது லாங்குவேஜ் அபிலிட்டி, சோஷியல் ஸ்கில்ஸ் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறீங்க, அண்ட் யூனோ ரைட்டிங் ஸ்கில்ஸ், ட்ரேசிங் ஸ்கில்ஸ், இதெல்லாம் வந்துட்டு எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறீங்க, இதெல்லாமும் வந்துட்டு நீங்கள் ரொம்ப அழகாக எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு பார்த்துருக்குற எல்லா பெற்றோர்களும், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா புதிய பெற்றோர்கள், யூனோ இதை பற்றி வந்துட்டு என்னன்னு தெரியாத சில பெற்றோர்களுக்கு கூட பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறோம். பட் திஸ் இஸ் நாட் ஆல். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாலர் பள்ளிக்கு போய் என்னெல்லாம் கற்றுக்கணும், என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது ட்ரெயினான இவங்களுக்கு, அதாவது டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கு. ஆனால் வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள், பிகாஸ் மோஸ்ட்லி வி ஆர் நாட் ட்ரெயின்ட் இன் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வீட்டில் செய்யலாம், ஏன்னா ஹோம் ஸ்கூல் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது வந்துட்டு ஒரு பிள்ளையோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அந்த வகையில் வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் என்ன செய்யலாம், எப்படி அந்த பிள்ளைங்களுக்கு உதவலாம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான். ஸோ அதற்கான விடையை தான் நான் அடுத்து இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். நான் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள், சீசன் 7 நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னாக்கா ஏர்லி சைல்ட்ஹுட் அல்லது ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன், அதோட முக்கியத்துவம் அண்ட் என்னதான் பிள்ளைங்க பண்றாங்க, இதை பத்தி தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இதை நீங்க சொல்லுங்க, சீசன் 7. வெல்கம் பேக் டு நீங்க சொல்லுங்க சீசன் 7. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கிற தலைப்பு ஏர்லி சைல்ட்ஹுட் அல்லது ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ ஒரு ப்ரீ ஸ்கூல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பல சென்டர்ஸில் வந்துட்டு இன்ஃபென்ட் கேர் இஸ் அ பார்ட் ஆஃப் ப்ரீ ஸ்கூலிங். அண்ட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரீ நர்சரி, நர்சரி 1, நர்சரி 2, கிண்டர் கார்டன் 1, கிண்டர் கார்டன் 2, இதெல்லாம் தான் வேரியஸ் லெவல்ஸ். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி சில பெற்றோர்கள் இப்போ இல்லை, ஆனால் முன்ன இருந்தப்போ சில பெற்றோர்கள் வந்துட்டு இந்த ப்ரீ ஸ்கூலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்ட்டு உணராமல் இருந்தாங்க. பட் காலப்போக்கில் அவங்களுடைய தாட்ஸ், அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் மாறி இப்போ யூனோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஏர்லி அப்படின்றத வந்துட்டு அவங்க நல்லாவே உணர்ந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் என்னுடைய இந்த ஒப்பீனியனையும் வேலிடேட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதற்காக தான் நான் வந்துட்டு தேக்காக்கு போய் சில நேர்களை சந்திச்சு அவங்களுடைய கருத்துக்கள், அதாவது வாட் இஸ் தேர் தாட்ஸ் அபவுட் ஏர்லி சைல்ட்ஹுட், அதாவது ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன், அங்கே என்னதான் அவங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க அண்ட் அப்படி அவங்க படிக்கிறதுனால என்ன வகையில் அவங்க பயனடைகிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு போனோம். அஃப்கோர்ஸ் முதல்ல ஒரு நேரம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். பட் இதில் வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கா? ஒருத்தங்க வந்துட்டு முக்கியத்துவம் உணர்ந்திருக்காங்க, பட் இன்னொருத்தங்க வந்துட்டு இல்லை ஐ ஸ்டில் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். மாறுபட்ட கருத்துக்கள் கூட வரலாம் இல்லைங்களா? ஸோ அதற்காக என்ன மாறுபட்ட கருத்துக்கள் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்க தான் அடுத்து ஒரு நேரம் நம்ம லிட்டில் இந்தியாவில் சந்திச்சோம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதை நீங்க சொல்லுங்க சீசன் 7. சிண்டாவோட நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் ஒரு அழகான குடும்பத்தை சந்திக்க போறோம். சந்திக்கலாமா? வணக்கம்மா, உங்க பேர் என்ன பண்றீங்க? மை நேம் இஸ் தாத்தியானா. நான் எல்டிஏல வேலை செய்கிறேன்.
மேம் உங்கள் பிள்ளைங்க வந்துட்டு நீங்கள் ப்ரீ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா? ஆமாம். ஆல் மை சில்ட்ரன்ஸ் ஆக்சுவலி 3 children ப்ரைவேட் ஸ்கூல் போயிருக்காங்க. ப்ரைவேட் ப்ரீ ஸ்கூல் ஜூஃபானிக்ஸ். The reason being வந்து I always believe that foundation is a very key factor in my children's life. இப்போ நான் நல்லது கொடுத்தா தான் பிற்காலத்தில் வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். So it's a first step I'm laying it out to them for their future and for their life. ஸோ ரொம்ப ஒப்ஜெக்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளியர் கட் கோல்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு என்ன ஒரு டெவலப்மெண்டல் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க? They have numerous advantage. After preschool, my children are being taught advanced, like primary 1 subject already taught in like in K1, K2. So when they go to primary 1, அவங்களுக்கு வந்து அந்த difficulty வர மாட்டேங்குது. So they get the subjects much easier compared to other children who is not attending preschool. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லும்போது மதர் டங் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா ப்ரீ ஸ்கூல் அமிச்சாக்கா? Okay, நான் ப்ரைவேட் ஸ்கூல்னால my children are all being taught Chinese. So Chinese-ம் லேர்ன் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. தமிழ் ஸ்கூலில் both my boys are actually taking Tamil. So they have versatile languages which they are going on in their life. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரீ ஸ்கூலோட இம்பார்ட்டன்ஸ் எடுத்து சொன்னதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ஓகே, நம்ம சந்திச்ச இந்த பெற்றோர் பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே பாலர் பள்ளியோட அந்த ஒரு ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷனோட அந்த முக்கியத்துவத்தை வந்து ஏற்கனவே உணர்ந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க 2 பிள்ளைங்களையுமே பாலர் பள்ளிக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் சரி ஏன் அமைச்சிங்க, வாட் இஸ் இட் தட் யூ ரியலைஸ்ட் அப்படின்ட்டு கேட்கும்போது அவங்க வந்து இப்போ நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு புது வேலைக்கு ஏற்கனவே நம்ம வேலை செஞ்சுருப்போம். ஆனால் அந்த வேலையிலேருந்து ஒரு புது இடத்துக்கு போகும்போது நம்மளே வந்துட்டு வில் பி லாஸ்ட் இல்லையா? வி நீட் சம் கைண்ட் ஆஃப் ஓரியன்டேஷன். அதுவும் நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரெஷராக இருந்தோம், இதுக்கு முன்னாடி வேலையே செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எப்படி வந்துட்டு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் ஒரு பிள்ளைக்கும் அவங்க வந்துட்டு ஒரு ஸ்கூல் என்வாயர்மெண்ட்டே இல்லாமல் பிரைமரி ஸ்கூல் போகும்போது திக்கி திணறி போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து இஃப் தேவ் கான் டு அ ப்ரீ ஸ்கூல் அண்ட் அதை தொடர்ந்து அவங்க இட்ஸ் அ ட்ரான்சிஷன் ஃப்ரம் ப்ரீ ஸ்கூல் டு பிரைமரி அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய ட்ரான்சிஷன். ஸோ அந்த ட்ரான்சிஷன் வில் நாட் அஃபெக்ட் தேர் கான்ஃபிடன்ஸ் லெவல். அவங்க ப்ரீ ஸ்கூலுக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்துட்டு அவ்வளவா பாதிக்கப்படாது. ஸோ அவங்களால வந்துட்டு பேசி பழக முடியும், அங்கே இருக்கிற சக மாணவர்களோட பேசி பழக முடியும் அவங்களுடைய பியர்ஸோட. அதே மாதிரி வாட் டு எக்ஸ்பெக்ட் சப்ஜெக்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா வாட் டு எக்ஸ்பெக்ட், ஓ இது ஏபிசி ஐ ஆல்ரெடி நோ திஸ், இல்லை மொழி தாய்மொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயோ எனக்கு இது ஏற்கனவே தெரியுமே. சயின்ஸா இதுவும் வி பீன் இன்ட்ரடியூஸ் டு திஸ். ஸோ எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் இட் வில் நாட் பி டோட்டலி நியூ. அது ரொம்ப புதுசாக இருக்கும்போது தான் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்துட்டு வில் கோ டவுன் அண்ட் தேர் ஈகோ தேர் செல்ஃப் எஸ்டீம் வில் ஆல்சோ கோ டவுன். ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்காம தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே இந்த டிரான்சிஷன் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு பாலர் பள்ளி அப்படின்றது வந்துட்டு அந்த எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க. பட் தட்ஸ் நாட் ஆல் இல்லையா? ஸோ அடுத்து நம்ம ஒரு நேர சந்திச்சு அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கேட்க போறோம். வாங்க சந்திக்கலாம். இப்போ சிண்டா நீங்கள் சொல்லுங்கள் நிகழ்ச்சியில் ஒரு அழகான தாயை சந்திக்க போகிறோம். சந்திக்கலாமா? ஹாய், வணக்கம். உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க? வணக்கம், என் பெயர் கவிதா. நான் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கேன். இல்லத்துக்கு அரசியாக இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? எனக்கு ஒரு பையன் ரேஹன். என்ன வயசு? அவருக்கு இப்போ 4 வயது. 4. ஸோ 4 வயதில் வந்து நர்சரி போயிட்டுருக்காரா? அவர் ப்ரீ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காரு and soon he will be going to an international school. So preschool it should be nursery, right? Or pre-nursery? Preschool, pre-nursery. ஸோ இப்போ ப்ரீ ஸ்கூல் அப்படின்ட்டு பார்க்கும்போது do you think இவர் போயிட்டுருக்காரு, எஸ், பட் ஏன் வந்து அது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க ஆஃப் ஹிஸ் லைஃப்? பிகாஸ் இவர் வந்து எனக்கு ஒரே பிள்ளை. ஸோ I think it's very important for him to build his social and motor skills and I mean it's easier for him to start sharing his and also to learn values from others as well. ஸோ இப்போ ப்ரீ ஸ்கூல் இப்போ போகிறதுனால அவருக்கு மேபி லேட்டர் இப்போ ப்ரைமரி இல்லை செகண்டரி போகிறாரு அப்படின்னா என்ன அட்வான்டேஜ் இருக்கும் அவருக்கு நினைக்கிறீங்க? Because it sets the environment for him to mingle with others and interact, which I think is easier for him when he goes on to a bigger school environment and he learns to respect others for their individuality
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை ப்ரீ ஸ்கூல் அனுப்புறதோட அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், லெட் மீ ஸ்பெண்ட் மோர் டைம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாட் ஆர் யோர் தாட்ஸ் ஆன் தட்? Before this, when I was working and I was really busy and I felt that I didn't have time and there was a need for him to be in daycare. But even now that I have resigned, and I feel that it is important for him to continue because I don't want him to lose that communication skills and, you know, being with others of his age. And because I don't want him to be with adults all the time, then he loses this childishness in him and he starts, he prefers to hang out with adults. So I thought that it's best that, you know, he gets best of both worlds, being with his mom and his friends of his age. That's a very, very nice point. Thank you so much, Kavita, for talking to us. Thank you. Bye-bye. ஓகே, நம்ம சந்திச்சு இந்த நேயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாங்க, ஒரு ஸ்கில்லை பற்றி அவங்க சொன்னாங்க. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஸ்கில்ஸ். இப்போ இருக்கிற சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 பிள்ளைங்க கூட இல்லை ஒரு பிள்ளையோடையே போகிறோம் அப்படின்னு கூட நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பிள்ளையோட போகிறோம் அப்படின்ட்டு நினைக்கும் போது அந்த பிள்ளைக்கு வந்துட்டு ஹூ வில் த சைல்ட் கம்யூனிகேட் வித், இல்லையா, ஹவு வில் ஹீ சோஷியலைஸ். ஸோ அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ப்ரீ ஸ்கூலில் வழங்கப்படுது. தன்னுடைய வயதை ஒட்டிய பியர்ஸ் வந்துட்டு ப்ரீ ஸ்கூல்ல இருப்பாங்க. ஸோ அவங்க கூட பேசி அவங்க கூட பழகி, அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் ஆல் ஈஸி. வீட்டிலனாக்கா எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அது கிடைச்சிரும், ஏன்னா நான் ஒரே ஒரு பிள்ளை. ஆனால் ஸ்கூலுக்கு போனால் ஐ ஷுட் லேர்ன் டு நெகோஷியேட், ஐ ஷுட் லேர்ன் டு ஷேர். ஸோ அந்த ஸ்கில்ஸ், ஐ ஷுட் லேர்ன் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ், இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஸ்கில்ஸ், இந்த கான்செப்ட்ஸ்லாம் கூட அந்த டைம்லேருந்தே அவங்களுக்கு வந்துட்டு தானாக உணர ஆரம்பிச்சிடுறாங்க. நெகோஷியேட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு விட்டு கொடுக்கறது, யூனோ இது ஹவு டு மீட் halfway அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லையா. ஸோ வின் சிச்சுவேஷன், லூஸ் சிச்சுவேஷன், லூஸ் சிச்சுவேஷன், இது எல்லாமே அவங்க வந்துட்டு இதன் மூலமாக கற்றுக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பிள்ளைகள் வந்துட்டு வீட்லேயே இருக்காங்க அப்படின்னாக்கா அடல்ட்ஸ் கூட மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு எப்படி பழகிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் அந்த ஒரு சைல்டிஷ்னஸ் வந்துட்டு தே மைட் லூஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரீ ஸ்கூல் போகிறதுனால தே ஆர் ஆல்சோ ஏபிள் டு மிங்கிள் வித் சில்ட்ரன் ஆஃப் தேர் ஏஜ். ஸோ அதனால தே ஆர் ஏபிள் டு ரீடைன் தட் இன்னசென்ஸ், ரீடைன் த சைல்ட்ஹுட். நிறைய நம்ம சொல்லுவோம் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறாங்க அப்படின்ட்டுலாம் நம்ம கூட சொல்லுவோம். ஸோ அது இல்லாமல் அவங்க வந்துட்டு அந்த வயதை ஒட்டிய பிள்ளைங்களோட பேசும்போது அவங்களால வந்துட்டு ரிலேட் பண்ண முடிஞ்சு அந்த மழலை அந்த வயதில் என்ன தேவையோ அது அழகாக டெவலப் ஆகுது. ஸோ அதுதான் ரொம்ப அழகாக அவங்க எடுத்து சொன்னாங்க. ஸோ காம்படன்ஸ், அந்த காம்படிட்டிவ்னஸ், பிகாஸ் லேட்டர் ஆன் இன் லைஃப் யூ ரியலி ஹேவ் டு பி காம்படிட்டிவ். சொசைட்டி வந்துட்டு காம்படிட்டிவாக தான் இருக்குது. அந்த ஒரு காம்படிட்டிவ்னஸ், அந்த ஒரு ஸ்பிரிட் ஆஃப் காம்படன்ஸ், அது வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி சோஷியலைஸ் பண்ண தான் வளரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் வந்துட்டு ப்ரீ ஸ்கூலில் அவங்க வந்துட்டு வளர்த்துக்கிறாங்க. they enhance these skills in preschool. it could be என்ன சொல்றது, intentional, it could be unintentional. Nevertheless they learn all these skills. so அதுதான் வந்துட்டு preschool educationோட முக்கியத்துவம் அப்படின்ட்டு ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. ஸோ அந்த நேர சந்தித்த பிறகு இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை. இது நீங்க சொல்லுங்க சீசன் 7. வெல்கம் பேக் டு நீங்க சொல்லுங்க சீசன் 7. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்த்துட்டு இருக்கிற தலைப்பு ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன், ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ அதோட முக்கியத்துவம் என்ன, அண்ட் அந்த பள்ளியில போகும்போது பிள்ளைங்க என்னதான் கத்துக்கிறாங்க, இதை பத்தி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நிகழ்ச்சியில நம்ம பார்த்த கருத்துக்கள் வந்துட்டு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்ட்டு நம்புறோம். பிகாஸ் வேரியஸ் ஸ்கில்ஸ், சிலது வந்துட்டு அஃப்கோர்ஸ் நம்ம வந்துட்டு ஓகே நேச்சுரலி அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா வேறு சில ஸ்கில்ஸ் வந்துட்டு அப்படியா படியேறது கூட ஒரு ஸ்கில் தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமா? இல்லை வந்துட்டு சிசர்ஸ் இருக்கு இல்லையா, சிசர்ஸ் படிக்கிறது கூட ஒரு ஸ்கில் தான். நம்மலாம் வந்துட்டு யூனோ தடு மாதிரி கையெல்லாம் வெட்டி அந்த மாதிரிலாம் கூட கற்றுட்டு இருப்போம். பட் இது சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிக்கிறதுனால தே ஹேவ் யூனோ அந்த ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் பெட்டராக டெவலப் ஆகுது, கிராஸ் மோட்டர் ஸ்கில்ஸ் பெட்டராக டெவலப் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக அவங்க எடுத்து சொன்னாங்க. எப்படி வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டியும் அவங்க பள்ளிக்கூடத்தில் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு திருமதி சுலோச்சனா ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. ஸோ யூனோ சில இடங்களில் வந்துட்டு அந்த பிளேடோ
பிளேடோ வந்து மிக்ஸ் பண்றது, அதெல்லாம் நம்ம வந்துட்டு சப்பாத்திக்கு மாவு பேசுவோம் தெரியுமா? ஸோ அதெல்லாம் கூட வந்துட்டு இட்ஸ் ஆக்சுவலி கெட்டிங் த சைல்ட் டு டூ இட். அதெல்லாம் கூட ஒரு ஸ்கில் அப்படின்ட்டு வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. ஸோ ஹேவிங் செட் தட், நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இதை பத்தி மேலும் சில விஷயங்கள், அதாவது ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் அங்க என்னதான் சொல்லி தராங்க, அதோட முக்கியத்துவம் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு இப்போ தெரிஞ்சுக்க போறோம். அவங்கள சந்திக்கலாமா? வாங்க. நீங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, லைக் மேத்ஸ் எப்படி, கான்செப்ட்ஸ் எப்படி வந்து என்ஃபோர்ஸ் பண்றீங்க, அந்த ஸ்கில்ஸ் எப்படி என்ஹான்ஸ் பண்றீங்க, அதே மாதிரி ப்ளே பேஸ்ட் லேர்னிங். பட் இப்போ பெற்றோர்கள் அப்படின்ட்டு பார்த்தாக்கா நீங்க சொன்ன மாதிரி they're not trained in this field இல்லைங்களா? ஸோ சில விஷயங்கள் வந்துட்டு அவங்க எப்படி கத்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க பிள்ளைங்களுக்கு. இப்போ நான் வந்துட்டு CAT கேட், BAT பேட் அப்படி தான் கத்துட்டுருப்பேன். இல்ல அந்த மாதிரி ஃபானிக்ஸ் மூலமா நான் கத்துக்கல. ஸோ என் பிள்ளைன்னு வரும்போது நான் வந்துட்டு I will only teach BAT. ஸோ அவங்க வந்து வீட்லயும் உங்களை மாதிரி டு ரீஇன்ஃபோர்ஸ் வாட் எவர் யூ டீச், அவங்க என்ன பண்ணலாம், அவங்க பிள்ளைங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம்? சரி, இந்த விஷயத்துக்கு வந்து இப்போ எங்க பாலர் பள்ளியில வந்து நம்ம என்ன செய்வோம்னா பேரண்டல் ஒர்க் ஷாப் செய்வோம். எல்லா நிலைக்கும், அதாவது பாலர் மழலை வகுப்பிலிருந்து K2 இருக்கும். ஒரு வருஷத்துல ஒரு தடவை செய்வோம், 1 year once. இதுல எப்படின்னா இந்த பேசிக் லாங்குவேஜ் அண்ட் நியூமரசி கான்செப்ட்ஸ் எப்படி கற்பிக்கிறதுன்னு பெற்றோருக்கு வந்து ஒரு டேக் ஹோம் கிட் செய்வோம், வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு. அதை வைத்து அவங்க பிள்ளைங்களை அன்னைக்கு அழைச்சிட்டு வர மாட்டாங்க. அன்னைக்கு வந்து பெற்றோருக்கு தான் அது வகுப்பு. நாங்க எப்படி கற்றுக் கொடுக்குறோமோ அதை டெலிவர் பண்ணுவோம். ஆசிரியரும் தலைமை ஆசிரியரும் 2 பேரும் டெலிவர் பண்ணுவோம். அப்போ இந்த கீட்டை எடுத்துட்டு போய் அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க அதை செயல்படுத்தலாம். அதே முறையில தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஆனா என்ன வித்தியாசம்னா இட்ஸ் a ஸ்கூல் என்வாயர்மெண்ட், இட்ஸ் a ஹோம் என்வாயர்மெண்ட். அப்போ அந்த மாதிரி வரப்போ அந்த பிள்ளைக்கு குழப்பமா இருக்காது. ஏன்னா the child is very young, it shouldn't be confused. So அவங்க வந்து ஸ்கூல்ல என்ன படிக்கிறாங்களோ அதே அவங்க வீட்லயும் பாக்குறாங்க, அதே விஷயங்கள். ஆனா என்ன கொஞ்சம் குறைவா இருந்தாலும் அந்த விஷயங்கள் முக்கியமா அந்த திறன் அவங்களுக்கு வருது. ஸோ அவங்க நினைப்பாங்க பெற்றோருக்கும் அதை செயல்படுத்த முடியுது. ஸோ they will enjoy learning. ஸோ அதுக்கு நம்ம அந்த ஒரு விஷயம் செய்வோம். ரெண்டாவது வந்து நம்ம கேட்டுக்கிறது, பிள்ளைங்க பேரண்ட்ஸ் டாக்கு வரப்போவும் சரி, PTM மீட்டிங்க்கு வரப்போவும் சரி, நம்ம பெற்றோர்கிட்ட கேட்கறது ஒரே விஷயம், தயவு செய்து பிள்ளைங்க பேசுறப்போ காதை கொடுத்து கேளுங்க. ஏனென்றால் சில நேரங்கள் வந்து பிள்ளைங்க வந்து பேசுவாங்க, ஆனா அவங்க வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க, எங்க அம்மா வந்து மற்ற வேலை செஞ்சு கொண்டு இருந்தாங்க, நான் பேசினேன், எங்க அம்மா காதுல வாங்கல டீச்சர், நீங்க நான் என்ன படிச்சேன்னு கூட கேட்க மாட்டாங்க, எங்க அம்மா என்ன சாப்பிட்டேன்னு கேட்குறாங்க, என்ன விளையாண்டேன்னு கேட்குறாங்க, அப்படிதான் கேட்குறாங்களே தவிர நான் என்ன பள்ளியில செய்தேன் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி அவங்க கேட்கறது, என்ன படிச்ச அப்படி கேட்கறதோட நீ என்ன விளையாண்ட, என்ன ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில இன்னைக்கு நடந்துச்சு பள்ளியில ரொம்ப சந்தோஷமா இருந்த நீ அப்படின்னு கேட்கிறப்போ அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, what is the most happiest thing which happened in school அப்படின்னு கேட்கிறப்போ அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் இந்த இடத்துக்கு போனேன், விளையாண்டேன், என் காலை இப்படி வைத்தேன், என்னால முடிஞ்சிச்சு செய்யறதுக்கு. அந்த மாதிரி அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லும் பொழுதே எக்ஸ்பிரஷன் ஸ்கில்ஸ் அவங்களுக்கே வரும். நான் அறியாமே அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இது வந்து அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி, அதாவது புத்தாக்க திறனை வந்து கூட்டுது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க பாலர் 2க்கு போறப்போ கிரியேட்டிவ் ரைட்டிங்ல அவங்க தாட்ஸை போட முடியும், ரொம்ப சுலபமா இருக்கும். இதே விஷயத்த அவங்க நம்ம ஆசிரியர்கள் எப்படி நோக்குறோம்னா, அந்த பிள்ளையால அந்த வயசுக்குள்ள அதை செய்ய முடியாட்டி ஏதாவது வேற பிரச்சனை இருக்கா, இன்க்ளூஷன் இது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அது கொஞ்சம் சென்சிட்டிவ். பெற்றோர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது, நம்ம அசஸ்மெண்ட் செஞ்சுட்டு நம்ம சொல்லும் பொழுது, இந்த வயசுக்குள்ள உங்க பிள்ளையால இது செய்ய முடியல, மைல்ஸ்டோன்ஸ் வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமா, படிக்கிறதுக்கு பிரச்சனை இருக்குமா, இல்ல மோட்டர் ஸ்கில்ஸ் ஆக்குபேஷனல் தெரப்பிக்கு போகணுமா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பெற்றோர்கிட்ட ஊக்குவிப்போம். ஸோ இது வந்து இந்த ஏர்லியர் நீங்கள் பாலர் பள்ளிக்கு எவ்வளோ ஏர்லியாக அனுப்புறீங்களோ, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது ஏர்லியாகவே டீச்சர்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஏர்லி இன்டர்வென்ஷன் கிடைக்கும். எஸ் எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஏர்லி இன்டர்வென்ஷன் வந்து இப்போ ரொம்ப பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டில் வந்து அந்த எக்ஸ்போஜர் இல்லாததால பள்ளிக்கூடத்துக்கு வந்து செய்யும்பொழுது அது
ப்ராப்ளமா இல்ல அது எக்ஸ்போஜரால வந்ததாலே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். சில பெற்றோர் சொல்லுவாங்க என் பிள்ளையால வீட்டுல இதெல்லாம் செய்ய முடியல, ஆனா நம்ம சொல்லுவோம் இல்லையே பள்ளிக்கூடத்துல செய்யறாங்க. அப்போ அதோட என்வாயரன்மெண்ட் பிளேஸ். சில இடத்துல வந்துட்டு அந்த மெய்ட்ஸ் இருக்கும்போது பணிப்பெண்கள் இருக்கும்போது அவங்க வந்துட்டு பேச மாட்டேங்கிறாங்க, டிவி போட்டு விட்டுறாங்க அந்த மாதிரி. சோ அந்த பிள்ளைங்க வந்து கான்வர்சேஷனல் ஸ்கில்ஸ் வந்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு கிட்ட இல்ல. அந்த சமயத்துல பிள்ளைக்கு வந்துட்டு அது ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இட்ஸ் பிகாஸ் they don't have the exposure இல்லையா, பேசுறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. பிரச்சனையே வந்து அவங்களுக்கு பெற்றோர் கொடுக்காத நிலை அதுதான் பிரச்சனை. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல 2 பேருமே வேலைக்கு போறாங்க. அவங்கள பெற்றோரை நம்ம சுட்டி காட்டுறதும் சரியில்லை. அதனால நம்ம என்ன செய்வோம்னா என்ன பிரச்சனைன்னு பெற்றோர்கிட்ட பேசும்பொழுது பணிப்பெண் என்ன செய்யலாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பணிப்பெண்ணும் இப்போ ரொம்ப பெரிய இன்றியமையாத அங்கமாயிட்டாங்க. எல்லார் வீட்லயும் வேலை செய்யறதால பணிப்பெண். அந்த பணிப்பெண் தமிழ் பேச தெரியாத ஒரு பணிப்பெண்ணா இருந்தா சரி பரவாயில்ல, அவங்க எப்படி மற்ற விஷயங்களை உதவி செய்யலாம், பெற்றோர் எப்படி வீட்டுக்கு வந்து பெற்றோர் உதவி செய்யலாம். அவங்க அந்த ஸ்கில்ஸ் கத்து கொடுக்கலாம் இல்லைங்களா, அந்த தனியா எல்லாம். எங்களோட பேரண்டல் ஒர்க் ஷாப்ல பணிப்பெண்ணையும் அழைச்சிட்டு வருவாங்க. சில நேரத்துல அவங்க அழைச்சிட்டு வந்து அவங்க பணிப்பெண்ணை வந்து பார்க்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்ன கற்பிக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு நேரம் இல்ல இதை செய்யறதுக்கு செயல்படுத்துறதுக்கு. அதனால பணிப்பெண் மூலியமா அதை சாதிச்சுக்கிடுது. ஆனா அதே நேரத்துல தமிழ் பேசுற பிரச்சனை வந்துடும். ஏன்னா சில பணிப்பெண் வந்து இந்தோனேஷியால இருந்து வந்திருக்காங்க. சோ அது வந்து பெற்றோர் கவனிச்சுக்குவாங்க. ஆனா நம்ம பிள்ளைங்க வந்து எங்க பாலர் பள்ளியில வந்து தமிழ் வந்து ஒரு பிரச்சனைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஈடு கொடுத்து அதுக்கு தகுந்தாப்புல பயிற்சி கொடுக்குறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் சுலபமா இருக்கு. ஆனா அதை எல்லா பாலர் பள்ளியிலும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் சில நேரத்துல வந்து பிள்ளைங்கள் வந்து வீட்டுல வந்து தமிழ் பேசாதவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து புத்தகங்கள், கதை புத்தகங்கள், இது நம்ம வாரம் கதை புத்தகம் கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு. வெள்ளிக்கிழமையில கதை புத்தகம் கொடுப்போம். ஒரு ஆங்கில கதை புத்தகமும் ஒரு தமிழ். ஸோ இதை வந்து பிள்ளைங்க வந்து தாய் தகப்பனோடு சேர்ந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு. இதெல்லாம் நம்ம செய்வோம் அவங்களுக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ இறுதியா வந்துட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பெற்றோர்கள் அவங்க வந்து இன்னும் இந்த முக்கியத்துவத்தை வந்து புரிஞ்சிக்காம இருக்கலாம். ஏன்னா பாலர் பள்ளியோட முக்கியத்துவம் நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃபைனலி அந்த ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த பெற்றோர்களுக்கு, பாலர் பள்ளியோட அந்த ஏர்லி சைல்டு டெவலப்மெண்ட் அதை பத்தி என்ன ஒரு விஷயம் நீங்க சொல்ல விரும்புறீங்க? நான் கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், பெற்றோர் தயவு செய்து ஒரு 10 நிமிஷமாவது பிள்ளைங்களுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கண்டிப்பா அவங்க கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். அவங்க என்ன சொல்றாங்க அந்த கான்டெக்ட், அதாவது நீங்க பேச அவங்க பேச இந்த பேச்சு திறன் பிள்ளைங்களுக்கு வரணும். அந்த விஷயம் பேசுற கான்டெக்டோட பேசினா பிள்ளைங்களுக்கு கருத்தறிதல், கட்டுரை இதெல்லாம் வளர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கும். அவங்களும் நல்லா கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் பிரைமரி 1ல பிரச்சனை இருக்காது. பிள்ளைங்களோட கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா அதே நேரம் அவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரும். எங்கேயும் போய் பேசலாம், சரியான விஷயங்களை பேசலாம். அவங்க என்ன ஆசிரியர் பேசுறாங்களோ அதை காது கொடுத்து கேட்கிற திறன். ஏன்னா நம்ம என்ன செய்யறோம் அந்த பிள்ளைங்க பாக்குறாங்க. நம்ம ஆசிரியர் வந்து பிள்ளைங்க பேசும்போது நல்லா காது கொடுத்து கேட்கிறோம். அதே மாதிரி அவங்கள வகுப்புல வந்து எக்ஸ்போஜர் கொடுக்குறோம், நீங்க வந்து பேசுங்க என்ன நடந்துச்சுன்னு. அதே மாதிரி வீட்டிலையும் நல்லா காது கொடுத்து கேட்ட பிள்ளைங்களை அவங்க உண்மையிலே அவங்க வளர்ச்சி அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. இன்னும் ஒரு முக்கிய விஷயம் வந்துட்டு இந்த பணிப்பெண்கள் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதும் எடுத்து சொன்னீங்க இன்னைக்கு. ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்கள் நம்மளோட ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ஓகே, இன்னைக்கு ஷோ ஒரு நிறைவை நாடுது. வாஸ் a very interesting show அப்படினு சொல்லலாம். பாலர் பள்ளி ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷனுடைய முக்கியத்துவம் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பிறந்ததுலேருந்து ஒரு 6 வயது வரைக்கும் வந்துட்டு ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைம்ல பிள்ளைங்களால நிறைய விஷயங்களை கிராஸ் பண்ண முடியும். அவங்களோட பிரெயின் வந்து ஸ்பஞ்ச் மாதிரி. ஸோ இட் கேன் ஆக்சுவலி அப்சர்வ் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ லாங்குவேஜஸ் கூட வந்துட்டு அந்த டைம்ல கற்றுக் கொடுத்தாக்க நிறைய லாங்குவேஜஸ் எத்தனையோ சொல்லுவாங்க. 12 ஐம் நாட் ஷியோர் அத்தனை லாங்குவேஜஸும் அவங்களால கற்றுக்க முடியும் அப்படின்ட்டு
அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏஜ்ல நீங்க வந்துட்டு இந்த பேசிக் கான்செப்ட்ஸ், மேக்ஸ் கான்செப்ட்ஸ், இல்லையா தாய்மொழி, லிட்ரஸி இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இட்ஸ் கோன் ரியலி லே a strong solid foundation for later years அப்படின்றத சொன்னாங்க. இது மட்டும் இல்ல, லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இண்டிபெண்டன்ஸ் இல்லையா, இண்டிபெண்டா ஒரு விஷயம் செய்யறது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப முக்கியம். லேட்டர் ஆன் இன் லைஃப் இட்ஸ் கோயிங் டு பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ அதுவும் பாலர் பள்ளியில சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ வந்துட்டு நீங்க சைல்ட் கேருக்கு போனீங்க அப்படின்னாக்க வந்துட்டு ஒரு வயதுக்கு மேல அவங்களே வந்துட்டு துணியை மாத்திக்கிறது, டு பி ஏபிள் டு ஈட் ஆன் தேர் ஓன், அவங்க லஞ்ச் அவங்களே சாப்பிட்றது, அப்புறம் அவங்க க்ளோஸ் அவங்களே சேஞ்ச் பண்றது. ஸோ இதை எல்லாமே அவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் லைஃப் ஸ்கில்ஸ். பட்டன் போடுறது, லேஸ் கட்டுறது, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். பட் தீஸ் ஆர் லைஃப் ஸ்கில்ஸ். இண்டிபெண்டன்ஸ் போஸ்டர் பண்றது அது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றது, ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், ஃபிங்கர் டெவலப்மெண்ட், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், ரிஸ்ட், ஆர்ம், இதெல்லாம். அது மட்டும் இல்ல, கிராஸ் மோட்டார் அப்படின்னு சொல்லும்போது ஜம்பிங், ரன்னிங், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், ஒரு ஃபுல் டெவலப்மெண்ட் இன் அ சைல்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்கூல். ஸோ இந்த பிள்ளைங்க ப்ரீ ஸ்கூலில் முடிச்சு ஒரு படியாக போய் ப்ரீ ஸ்கூலில் முடிச்சு அவங்க ப்ரைமரி ரீச் பண்ணும்போது அந்த டிரான்சிஷன் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் அந்த டிரான்சிஷனில் ஏற்படுறதே கிடையாது. இட்ஸ் அ கேக் வாக் ஃபார் தெம் அப்படின்ட்டு சொல்லலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எப்படி பழகிறது அப்படின்ட்டு தெரியலையே, அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக அவங்களால வந்துட்டு ப்ரைமரி ஸ்கூலை எதிர்கொள்ள முடியுது, அங்கே அந்த புதிய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண முடியுது. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை பார்க்குற பலருக்கும் உபயோகமாக இருந்திருக்கும். நம்ம எஸ்பெஷலி நம்ம எக்ஸ்பர்ட் சொன்ன கருத்துக்கள் வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புத்தம் புதிய தலைப்போடு, ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, take care, bye bye. இது நீங்க சொல்லுங்க சீசன் 7.